வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை பருப்பு ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணி 1 கப் கடலை பருப்பு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கர் ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ள இந்த சைடு தவா வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இதை பாருங்க, இந்த மாவை சப்பாத்தி போல் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகிடும். இது நீங்கள் ஒரு 10 minutes to 15 minutesல ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வடைக்கறி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தவாவில் இந்த மாதிரி சப்பாத்தி போல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ஆயில் ஹீட் ஆகுது. சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பெரிய ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது எல்லாமே ஒரு 5 minutes வதங்கட்டும். நல்லா அதுக்குள்ள இந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ரெடி செய்கிறதுக்குள்ள அதுவும் ரெடி ஆகிடும். நீங்கள் இது ஒரு 10 to 15 minutesல சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் இந்த வடைக்கறி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே அந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிக்கிறேன் கேஸை. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் தனியாத்தூள் 1 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் வரும், அதுக்கோசம் அது 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு ஆனியன், தக்காளி எல்லாமே. இப்போது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸி பவுலோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ள அந்த சப்பாத்தியை நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொடி பொடியாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நல்லா இருக்கும் வடைக்கறி. இப்போது இந்த பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம்
கெட்டியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது குக்கரில் 2 or 3 விசில்ஸ் வந்தால் போதும், ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வடகறி. அவ்வளோதான். இப்போது குக்கரை மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 or 2 விசில்ஸ் வரட்டும், ரெடி ஆகிடும். நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வடகறி. நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வடை செஞ்சு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.